ورسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நாம் இந்த குர்ஆனை படிப்பதோடு நின்று விடாமல், குர்ஆனை ஓதுவதோடு நின்று விடாமல், அதனுடைய வார்த்தைகளை அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தினை நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தன்னுடைய நேசர்களை எப்படி மதிக்க வேண்டும், தன் நேசர்களான மலக்குகள், ரசூல்மார்கள், நல்லோர்களை நேசிப்பவர் யார், அவர்களை எதிர்ப்பவர் யார் என்பதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், மன்கான அதுவல் ஜிப்ரீல், யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறாரோ, فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه. நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களுடைய இதயத்தில் அந்த வேதத்தை ஜிப்ரீல் மூலமாக இறக்கினார். முஸத்திகன் லிமா பைன யதைஹி, அவர் முன் சென்ற வேதத்தை உறுதிப்படுத்தும் விதமாக உங்களுக்கு இந்த திருமறை கொண்டு வந்தார். மூமின்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, மூமின்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக அல்லாஹ்வாகிய ரப்புதான் ஜிப்ரீலை கொண்டு உங்களுடைய இதயத்தில் இந்த குர்ஆனை இறக்கினார். அவர்கள் ஜிப்ரீலை எதிர்த்தாலும் சரி, யஹூதிகள் ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரி என்று சொல்கிறார்கள், ஆனால் அந்த ஜிப்ரீல் தான் உங்களுக்கும் எனக்கும் நேசராக இருக்கிறார். அந்த ஜிப்ரீல் தான் என்னிடமிருந்து மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, சுப செய்தி தரக்கூடிய இந்த வேதத்தை, குர்ஆனை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து இறக்கினார். எனவே ஜிப்ரீலை பகைத்துக் கொள்ளக்கூடியவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இந்த வசனத்தின் பின்னணியிலே முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு சம்பவத்தை எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யஹூதிகளுடைய ஒரு கூட்டம் நபியிடத்தில் வருகிறது. வந்து நபியிடம் சொல்கிறார்கள், யா அபுல் காசிம். அபுல் காசிம் என்றால் காசிமின் தந்தை என்று அர்த்தம். அபுல் காசிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் பெயர் வந்தது? வல்லாஹு முஅதி வ அனல் காசிம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன், கொடுக்கக்கூடியதென்னோ ரப்பு தான். இந்த உலகிற்கு படைப்பினங்களாகிய உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவன் ரப்பு தான். வ அனல் காசிம், ஆனால் அதை பங்கிடக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை உயிரை காண மதிக்க வேண்டும், அவர்களை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் தரக்கூடியவன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பங்கிட்டு நமக்கு தரக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் யா அபுல் காசிம், பங்கிடுதலின் தந்தையே என்ற அர்த்தம். இன்னொன்று என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்ற ஒரு மகன் இருந்தார். காசிமின் தந்தையே என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆக காசிமின் தந்தை என்று சொல்வதன் காரணம் என்ன? ஒன்றே நபியை போற்றுவதை போல் இருக்கிறது, நீங்கள் தான் பங்கிடுதலின் தந்தை. இன்னொன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும்,
உங்கள் எந்த ஆண் மகனுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை கிடையாது. வலாக்கின் ரசூலல்லாஹ், குழந்தை அவர்களுக்கு பெற்றெடுத்திருக்கலாம். ஃபாத்திமா அவர்களுடைய பிள்ளை, காசிம் அவர்களுடைய பிள்ளை ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் அவர்களும் இவர்களை தந்தை என்ற அந்தஸ்தில் வைக்கக்கூடாது, ரசூல் என்ற அந்தஸ்தை வைத்துதான் மதிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிமார்கள் தான். ஆனால் மனைவி என்ற அந்தஸ்தில் இருந்து கணவரை பார்ப்பதை போல் பார்க்கக்கூடாது, ரசூல் என்று தான் அவர்கள் பார்க்க வேண்டும். அதை இந்த யகூதிகள் அவர்களுடைய தரத்தை தாழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு அபுல் காசிம் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களிடம் சில கேள்விகளை நாங்கள் கேட்போம். அந்த கேள்விக்கு நபியை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சில கேள்வியை கேட்போம் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலு அம்மா ஷி'தும். இந்த ஒரு வார்த்தை பெருமானார் எப்படிப்பட்ட இல்மு ஞானத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதை பற்றி என்ன கேளுங்கன்னு சொல்றாங்க. இதை கேளுங்கள், அதை கேளுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. நீ எதை வேணாலும் கேளு, அதற்கு நான் பதில் தருகிறேன் என்று சொன்னாங்க. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இல்மு ஞானங்களும் கொடுக்கப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். எனக்கு முன்னால் எத்தனை நபர்கள் நபிமார்கள் இருந்தார்களோ, படைப்பினங்கள் இருந்ததோ, அத்தனையுடைய ஞானமும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பின்னால் எத்தனை படைப்பினங்கள் இருக்க போகிறதோ, எத்தனை புதிதான தொழில்நுட்பங்கள் உருவாக போகிறதோ, அத்தனையுடைய இல்மு ஞானமும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாடர்ன் டெக்னாலஜியும் நபி அவர்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நபி அவர்களுக்கு தெரியும். மிஷின் லேர்னிங் நபி அவர்களுக்கு தெரியும். டேட்டா சயின்ஸ் நபி அவர்களுக்கு தெரியும். இன்னும் என்னென்ன வரப்போகிறதோ நமக்கு தெரியாத அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். உங்கள் முதலானவர்களுடைய ஞானமும் கடைசி கியாமத் வரை, கியாமத்துக்கு பிறகு சொர்க்கத்திற்கு பிறகு உண்டான நீனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அத்தனை எனக்கு தெரியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள், நான் சொல்றேன்னு சொன்னார்கள். அவர்கள் கேட்டார்கள். நபி அவர்கள் அதற்கு முன்னால் சொன்னார்கள், வலாக்கின் இஜஅலூனி ஃபீ திம்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள். என்ன உடன்படிக்கை? உங்களுடைய பனி இஸ்ராயீல்கள், உங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூட்டி மரணிக்கும் நேரத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள் அல்லவா? அந்த உடன்படிக்கை எனக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பின்வரக்கூடிய தஃசீர்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு அந்த பிள்ளைகள், யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள், சந்ததிகள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம் வ இஸ்மாஈல் வ இஸ்ஹாக் இலாஹன் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். என் தந்தையார்களே, உங்களுடைய இலாஹ்வாக, உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய இலாஹ்வான அந்த ஒரே இலாஹ்வாகிய அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக இருப்போம் என்று அன்னைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள்ல, அதே உடன்படிக்கை நீங்கள் எனக்கும் தர வேண்டும். நீங்க கேட்கிற क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொன்னா, அவர்கள் எப்படி அந்த ஓர் இறையை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாகவும் என்று உடன்படிக்கை செய்தார்களோ, அதே போல் நீங்களும் ஓர் இறையான ரப்பை ஏற்றுக்கொண்டு என் கையில் இஸ்லாம் ஆகிவிட வேண்டும். இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேராசை என்பது எப்படி இருந்தது? அல்லாஹ் சொல்கிறான், வலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரி. நபியே, இந்த குறைஷிகள், யகூதிகள் அவர்களுக்கெல்லாம் ஈமான் இஸ்லாத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்கிறீர்கள், உங்களையே நீங்கள் குர்பான் ஆக்கிக் கொள்கிறீர்கள், ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அளவிற்கு
அல்லாஹ் திருமறை நபியுடைய உழைப்பை அர்ப்பணிப்பை பற்றி அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்தது. கேள்வி கேட்கிறார்கள், பதில் சொல்வது சுலபம். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தில் வந்துவிட்டால் அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்ன இருக்க முடியும்? அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்டிஷனை வச்சாங்க. நீங்கள் நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் இஸ்லாம் ஆகிவிட வேண்டும் சொன்னார்கள். நீங்கள் எப்படி நீங்கள் கேட்கிறீர்களோ அப்படி நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்போ கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் கேட்டார்கள், 4 விஷயத்தை பற்றி உங்களிடம் நாங்கள் கேட்போம், அது என்னன்னு சொல்லணும். முதல்ல என்ன? ஐயும் தஆமி ஹர்ரம இஸ்ராயில் அலா நஃப்ஸிஹி மின் கப்லி அன் துனஸல தௌராத். தௌராத்துடைய வேதம் இறங்குவதற்கு முன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எதை தங்களுக்கு ஹராமாக்கி கொண்டார்கள், எந்த உணவை அவர்கள் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் இறங்குவதற்கு முன்னால் பனி இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் இறங்குவதற்கு முன்னால் அவர்களுடைய மூதாதையரான யாக்கூப் நபியை பின்பற்றி ஒரு விஷயத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொன்னார்கள். அது என்ன என்று கேட்டார்கள். அதே போல் அஸ்பிர்னா கைஃப மாஉல் மர்ஆ வ மாஉர் ரஜுல், ஆணினுடைய நீர்த்துளி விந்துத்துளி என்பது எப்படி இருக்கும், பெண்ணினுடைய நீர்த்துளி என்பது எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். சயின்டிபிக்கான क्वेश्चन எல்லாம் நபியிடம் கேட்கிறார்கள். وكيف يكون الذكر منه الانثى, ஆண் குழந்தை ஏன் ஆணாக பிறக்கிறது, ஆண் பெண் குழந்தை ஏன் பெண்ணாக பிறக்கிறது, அதற்கு காரணம் என்ன? ரெண்டுமே ஒரு தாய் வயிற்றில் தான் பிறக்கிறது. ஆனால் சிலது ஆணாகவும் சிலது பெண்ணாகவும் பிறப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். அடுத்து இறுதி நபி வரும் பொழுது அவருடைய தூக்கம் என்பது மற்றவர்களை விட ஸ்பெஷலாக இருக்கும். மற்றவர்களை சாதாரண பாமர மக்களை போல அவர் தூங்க மாட்டார். அது எந்த மாதிரியான தூக்கம்? மேலும் அவருடைய உற்ற தோழராக இறை செய்தியை கொண்டு வரக்கூடிய அந்த உற்ற தோழரான தூதுவர் யார் என்று இந்த 4 கேள்வியை கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் அஹதுல்லாஹி லஇன் அன அம்பஅதுகும் லததாபிஉன்னி. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை மனசுல நல்ல கவனமா வச்சுங்க. ஏன்னா ஒப்பந்தத்தை மீறுவதுங்கிறது உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. நினைச்ச நேரம் எல்லாம் நாங்கள் இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு அதை சர்வசாதாரணமா தட்டி விட்டு போறதுதான் உங்களுக்கு டெய்லி டீ காஃபி கொடுக்குற மாதிரி ஒரு நாளைக்கு 10 தடவை செய்யற கூட்டம் இருக்கு. அதாவது நபி திரும்பவும் கேட்கிறாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஆன்சர் சொல்லிட்டா முஸ்லிம் ஆகிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களும் எல்லா விதமான சத்தியத்தையும் சொல்கிறார்கள். தௌராத்தின் மீது சத்தியமாக, இதன் மீது சத்தியமாக, இப்படி உடன்படிக்கை அப்படி உடன்படிக்கை எல்லாம் கொடுத்துட்டாங்க. நுக்ஷிதுக்கும் பில்லதி அன்ஸல தௌராத் அலா மூசா, மூசாவிற்கு தௌராத்தை இறக்கிய அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன். முதல் கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்ராயில் ஒரு பேர். இஸ்ராயில் அவர்கள் நோயுற்ற நேரத்திலே, கடுமையான நோய், ஃபதார சக்முஹு, அவர்களுடைய அந்த நோய் பல வருடங்கள் நீடித்துக் கொண்டே இருந்தது. அப்ப அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். இஸ்லாத்திலே நேர்ச்சை செய்வது என்று ஒன்று இருக்கிறது. எனக்கு இந்த காரியங்கள் நடந்து விட்டால், இந்த காரியங்கள் நிறைவேறிவிட்டால் நான் அல்லாஹ்வுக்காக இப்படி செய்கிறேன், 2 ரக்காத்துகள் தொழுகிறேன், 50 ரக்காத் தொழுகிறேன், 1000 ரூபாய் சதகா செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன். இப்படி அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்வது என்ற ஒரு செயல்பாடு நடைமுறை இஸ்லாத்திலே இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கடுமையான நோய் அவர்களை தாக்கிய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். லைன் ஆஃபாஹுல்லாஹு மின் ஸகமிஹி லயுஹரமன்ன அஹப்ப தஆம் வ ஷராபி இலைஹி. அல்லாஹ் மட்டும் எனக்கு இந்த நோயை நீக்கிவிட்டார், எனக்கு பிடித்தமான உணவையும் பிடித்தமான குடிபானத்தையும் நான் இனி தொடவே மாட்டேன் என்று ஒரு நியத் செய்தார்கள்.
அவர்களுக்கு பிடித்தமான உணவு என்ன இருந்தது? லஹ்முல் இபில், ஒட்டகத்தினுடைய கறி. ஆட்டிறைச்சி நாம் சாப்பிடுவதை போல் ஒட்டகத்தினுடைய இறைச்சி கறி அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அதே போல அவர்களுக்கு பிடித்தமான குடிபானமாக எது இருந்தது? ஒட்டகத்தினுடைய பால். எனவே இந்த இரண்டையும் நான் சாப்பிட மாட்டேன், ஒரு கால அல்லாஹ் எனக்கு முழுமையான ஷிஃபாவை கொடுத்தார் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அதனால் அவர்கள் தடுத்து கொண்டார்கள். நேர்ச்சை செய்தவர் தானே தடுத்துக்கணும். அதை ஃபாலோ பண்ணி அத்தனை பனி இஸ்ராயேலும் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இது கரெக்ட் தானே என்று நபி அவர்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள். காலு அல்லாஹும்ம நஅம், நீங்கள் சொன்னது சரிதான். இரண்டாவது சொன்னார்கள், எந்த மூசா நபியின் மீது அல்லாஹ் தௌராத்தை இறக்கினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், மனிதனுடைய ஆணுடைய நீர்த்துளி என்பது கட்டியாக வெண்மையாக இருக்கும். ஆணுடைய இந்திரியம் என்பது கட்டியாக வெண்மையாக இருக்கும். வஅன்னல் மாஅல் மர்அதி அஸ்ஃபர ரகீக், அதே நேரத்தில் பெண்ணுடைய அந்த நீர்த்துளி என்பது மஞ்சளாகவும் கனமற்ற லேசானதாகவும் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது கேள்வி கேட்டீங்க தெரியுமா? எப்படி ஆண் குழந்தை பெறுகிறது, எப்படி பெண் குழந்தை பெறுகிறது? இந்த இல்லறத்தில் ஈடுபட்டு பிறகு யாருடைய நீர்த்துளி மிகைக்கிறதோ அதற்கு ஏற்ப ஆணுடைய நீர்த்துளி மிகைத்தால் ஆண் குழந்தை பிறக்கிறது, பெண்ணுடைய நீர்த்துளி மிகைத்தால் பெண் குழந்தை பிறக்கிறது. ஃபய்யுஹுமா அலா கான லஹுல் வலது வஷ்ஷிபுஹு பிஇذنில்லாஹ். அதேபோல் பெண்ணுடைய சாயல் அதிகமாக குழந்தையில் ஏற்படுகிறது அல்லது ஆணுடைய சாயல் அதிகமாக ஏற்படுகிறது. ஒன்று அந்த நீர்த்துளி மிகைப்பதனால் குழந்தை பெண்ணுடைய நீர்த்துளி மிகைத்தால் பெண் குழந்தையாக பிறக்கும், அல்லது ஆண் குழந்தையாக பிறந்தால் பெண்ணுடைய சாயல் பெண்ணுடைய ஃபேமிலி மாதிரி அவருடைய முகஜாடை எல்லாம் இருக்கும். ஆணுடைய நீர்த்துளி மிகைத்தால் ஆண் குழந்தை பிறக்கலாம், அல்லது ஆணுடைய அந்த கணவருடைய வாப்பாவுடைய ஃபேமிலி மாதிரியான அந்த ஃபேஸ் அப்பியரன்ஸ், அதனுடைய முகம் பாவனை எல்லாம் அப்படி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம நஅம், நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், மூன்றாவது கேள்வி கேட்டீர்கள் அல்லவா? மூன்றாவது கேள்வி குழந்தை எப்படி பிறக்கும், அதுவும் நபி அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். நான்காவது கேள்வி இரண்டு கேள்வி இருக்கிறது. ஒன்று, இறுதி நபி எப்படி தூங்குவாங்க, அவர்களுடைய தூதர் யார்? இறுதி நபி அவர்களுடைய தூக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அன்ன ஹாதன் நபியல் உம்மிய தனாமு ஐனாஹு வலா யனாமு கல்பு. நபி அவர்களுடைய அற்புதமான ஸ்பெஷாலிட்டி ஒன்று என்னன்னு சொன்னா, அவர்கள் கண் மட்டுமே தூங்கும், அவர்களுடைய உள்ளம் தூங்காது. கண் தூங்கும்னா என்ன அர்த்தம்? நாம பெட்ல போய் படுத்த உடனே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருப்போம், ஆனா தூங்கி இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எப்ப தூங்குனே தெரியலப்பா அப்படின்னு நாம சொல்லுவோம். 10:30 மணிக்கு போய் படுத்தேன், அப்படியே 1/4 மணி நேரம் அப்படியே தூக்கம் வராம கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் எப்ப தூங்குனேன்னு தெரியல. நம்முடைய கண் மூடி விட்ட பிறகு நம்முடைய உள்ளமும் உணர்வும் சேர்ந்து தூங்கிவிட்டு நம் உணர்வு இழப்பதுதான் நம்முடைய தூக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கம் என்பது கண்கள் மட்டுமே மூடி இருக்கும், உள்ளமும் உணர்வும் அவர்களை விட்டு நீங்காது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு சில நேரத்தில் தூங்குவார்கள், காலையில் இருந்து அப்படியே தஹஜ்ஜுத் தொழுவார்கள். கேட்பார்கள், யார ரசூலல்லாஹ், தூங்கி எழுந்தா உது செய்யும் அல்லவா, நாங்கள் தூங்கி எழுந்தீர்கள் ஆனா உது செய்யாம தஹஜ்ஜுத் தொழுகிறீர்களே என்று கேட்கும்போது சொல்வார்கள், இந்த வார்த்தை அவர்கள் சொல்வார்கள், தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி, என்னுடைய கண்கள் தான் தூங்குவதை போல் இருக்கிறது, என்னுடைய உள்ளம் தூங்கவில்லை. கர்ணே உருவான பெருமானார்